இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாயில் வச்சதுமே கரையிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி அவல் வச்சு கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவை கேசரியை விட ரொம்பவே சுலபமான இந்த அவல் கேசரி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேசரி பண்ணுறதுக்கு நல்ல கெட்டியான அவல் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு கெட்டியான அவல் எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு இதை வறுத்துட்டு பொடி பண்ணுறப்போ ரவை மாதிரி நல்ல கொரகொரப்பாக வரும். இப்போ நம்ம எடுத்த அவலை ஒரு பேனில் சேர்த்துட்டு வெறும் பேனில் இது 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணுறப்ப தான் இது நல்லா மொறுமொறுப்பாக அந்த ரவை பதத்துக்கு நம்மளுக்கு அரைஞ்சி வரும். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். ஆறுன அந்த அவலை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக ரவை பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கேசரி செய்கிறப்போ ரொம்ப நல்லா வரும். இப்போ அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கேசரிக்கு தேவையான முந்திரி திராட்சை பழம் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா நம்ம சேர்த்த காஞ்ச திராட்சைலாம் கொஞ்சம் பலூன் மாதிரி உப்பலாக வரணும். முந்திரியும் கொஞ்சம் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்த 1 கப் அளவு அவளுக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அவல் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப்புக்கு 2.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி எடுத்த அந்த அவலை ஒரு கையில் சேர்த்துட்டு இன்னொரு கையில் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வரும்போது தான் கெட்டி இல்லாமல் நம்ம சேர்த்த அந்த அவல் பொடி எல்லாம் தண்ணியில் நல்லா கலந்து வரும். இது ரவை அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சீக்கிரமாகவே நம்ம சேர்த்த அந்த அவல் தண்ணியெல்லாம் உறிஞ்சி கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியான மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தான் அதிகபட்சம் ஆகும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வந்தோம்னா கெட்டியான மாதிரி தெரியும். இப்போ நம்ம இதில் சீனி சேர்த்ததும் பழையபடி இது தண்ணியாகவே அப்புறம் கெட்டியாகும். 1 கப் அளவு அவளுக்கு 1 கப் அளவு சீனி கரெக்டாக இருக்கும். உங்களோட இனிப்பு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கூட 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இந்த இனிப்பே கரெக்டாக இருக்கும். இப்போ சீனி சேர்த்ததுக்கப்புறம் அதை மாதிரி கொஞ்சம் தண்ணியான மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் கலந்து விட்டப்போ நம்ம கெட்டியாயிரும். இப்போ நான் லெமன் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதில் ஃபுட் கலர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக குங்குமப்பூ சூடான பாலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா அதுவுமே இந்த மாதிரி நல்லா எல்லோ கலரில் வரும். இப்போது இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் கொஞ்சம் அல்வா மாதிரி நம்ம சேர்த்த அவல் நல்லா இந்த மாதிரி திரண்டு வரணும். கெட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா அமுக்கி கலந்து விட்டோம்னா இது சூப்பராக ரெடியாகி வந்துடும். இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் பண்ணோன்னா வெறும் 10 நிமிஷம் தான். அப்படி இல்லைன்னா அடிகனமான பேன்லலாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது வறுத்து வச்சு அந்த மாதிரி முந்திரி காஞ்ச திராட்சையை சேர்த்துட்டு கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஒரு 2 ஸ்பூன் நெய், இப்போ ஒரு ஸ்பூன் நெய், மொத்தமாகவே ஒரு 3 ஸ்பூன் நெய் தான் ஆகும். ரொம்பவே சூப்பராக நெய்யோட மணமில் இந்த கேசரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ரவை கேசரி பண்ணும்போது கூட ஒரு சில கட்டியாகி இதாகும். இந்த கேசரி பண்ணால் கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட ஃபஸ்ட் டைமே ரொம்ப பர்ஃபெக்டாக கேசரி ரெடி பண்ணிடலாம். இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம சேர்த்த அந்த நட்ஸ் ஏலக்காய் தூள் எல்லாமே அவல் கேசரியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேசரி பண்ணுறதுக்கு மொத்தமாகவே பார்த்தா ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா சாஃப்டாக, அதே சமயத்தில் கொஞ்சம் ரவை கேசரியை விட வித்தியாசமான சுவையில் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அவல் கேசரி ரெடி ஆகிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம கரண்டியிலேருந்து போடும் போதே விழும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே அவல் வச்சு பண்ணின லட்டு வடை ரெசிபிலாம் இருக்குது. அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த கேசரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வீடியோ பார்க்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.